வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆட்காம் சாஃப்ட்வேரில் அதாவது எப்படி ஒர்க் பண்ணுறது, நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா மெஷின் செட்டப்ஸ் பார்த்துருப்போம். மெஷினில் வந்துட்டு எப்படி ஆரிஜின் எடுக்கணும், லிமிட் எங்கேருந்து வைக்கணுங்கிறது எல்லாமே அதில் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு வேளை உங்களுக்கு அது புரியலினாலும் நான் ஆட்காம் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறதையும் ஒன்ஸ் நான் வந்துட்டு ஆரிஜின் எடுக்க சொல்லி கொடுத்துட்றேன். லிமிட்டில் ஆரிஜின் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அந்த மெஷினுக்கான ப்ரோக்ராமை கொடுக்கறதுக்கு ஆட்காம்ங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு ஜி கோடை ஜென்ரேட் பண்ணி நம்ம டைரெக்டாக மெஷினில் வந்துட்டு ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்காமோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதாவது மெஷினில் எப்படி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுக்கணுங்கிறத ஆட்காமை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்காமில் எப்படி ஃபஸ்ட்டு நம்ம மெஷினோட லிமிட்டை செட் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஆட்காமோட நியூ மாடலை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். நியூ மாடல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. மவுஸில் லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளிக் ஆகி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ மாடல் டைமென்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மெஷினோட சைஸ் 8x4. ஸோ டிஃபால்ட்டாக MDF வரது எல்லாமே 8x4 அந்த ரேஞ்சில் தான் வரும். அந்த 8x4க்குள்ளே நீங்கள் இந்த லிமிட்லேருந்து எங்கே வேணாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணி மெஷினிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வித்துன்னு இருக்கிற இடத்துல 1219.2 இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துடணும். ஹைட்டுங்கிற இடத்துல 2438.4 இதை கொடுத்துடணும். சரிங்களா? ஃப்யூச்சரில் உங்களுக்கு இதையும் இன்னும் ஒர்க் டேபிளை நம்ம எவ்வளோ வேணாலும் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக மெஷினுக்கு கொடுத்துருக்கிறத நான் கொடுத்துருக்கேன். இந்த ரிசொல்யூஷன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சுக்கோங்க. எம்எம்மில் ட்ரா பண்ணணும். மெயினாக இன்ச்சஸில் ட்ரா பண்ணுறீங்க, இன்ச்சஸில் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது MM தான். ஸோ MM செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆரிஜின் 4 கார்னரில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருமே யூஸ்வலாக லெஃப்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். லெஃப்டில் ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. டோர் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சென்டர் ஆரிஜின் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சைடில் அவங்களுக்கு கரெக்டான ஒரு சர்ஃபேஸ் ஃபினிஷிங் இருக்காது. அதனால் சென்டர் மார்க் பண்ணி அவங்க வச்சுக்குவாங்க. சென்டர் ஆரிஜின் எடுக்கிறதுங்கிறது நான் உங்களுக்கு எப்படின்னு இன்னொரு வீடியோவில் சொல்லி கொடுத்துட்றேன். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இந்த வீடியோவிலே சென்டர் ஆரிஜின் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கார்னர் ஆரிஜின் பார்ப்போம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே மெஷினில் லிமிட் அங்கே தான் செட் பண்ணுறேன், ரெஃபரன்ஸ் இங்கே தான் எடுத்திருக்கோம். அதனால் இங்கே வச்சுருக்கேன் நான் பாயிண்ட்டு. அதுலேருந்து ட்ராயிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இங்கேருந்து அப்படியே ட்ராயிங் ஜென்ரேட் ஆகும். இப்போ நம்ம உள்ளே போய்க்கலாம். ஓகே, நம்ம உள்ளே வந்துட்டோம். ஆட்காமோட இன்டர்ஃபேஸ் இதாங்க. இது 3D வியூங்க. இது பார்த்தீங்கன்னா 2D வியூ. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெஷினில் ஒர்க் பண்ணுற டேபிள் இது தான். நம்ம இந்த லிமிட்டுக்குள்ளே எந்த ஆப்ஜெக்டை வச்சு மெஷினிங் பண்ணாலும் மெஷினிங் ஆகும். லிமிட்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா மெஷினிங் ஆகாது. அதனால் நான் ஒரு ரெக்டாங்குலர் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம லிமிட் செட் பண்ணிக்கலாம். இந்த கார்னருக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கர்சரோட பாயிண்ட் இந்த மாதிரி மாறும். அப்போ சென்டரில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படியே மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு டாப்பில் வச்சிங்கன்னா அங்கேயும் கர்சர் பாயிண்ட் மாறும். அது வச்சுட்டு கை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம லிமிட்டில் ஃபீட் பண்ண மெஷர்மெண்ட் இங்கே வந்துடும். க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா க்ரியேட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் வேறு இடத்துல இப்படி ரெக்டாங்குலர் கிளிக் பண்ணியிருக்கீங்க, க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை சென்டரில் கொண்டு வரதுக்கு மவுஸை லெஃப்ட் கிளிக் பிடிச்சி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா F9 அழுத்தினா சென்டரில் ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிக்கும். ஸோ இந்த லிமிட்டுக்குள்ளே தான் நம்ம
மெஷினிங் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் வந்து லிமிட்டில் நம்ம வந்து மெஷினை கிளாம்ப் பண்ணுவோம். அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 25 mm ஆப்செட் பண்ணிக்கோங்க. ஆப்செட் பண்ணிங்கன்னா தான் கிளாம்ப் வந்துட்டு பிடிக்க முடியும். சரிங்களா? கிளாம்ப் போடுறது 25 mmக்குள்ளே தான் கிளாம்ப் போடணும். அது லிமிட் நம்ம அது வந்துட்டு நான் உங்களுக்கு ட்ராயிங் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெஷினோட லிமிட் பீடிங் பார்டர் இதுதான். ஸோ இந்த பார்டரில் நம்ம நேற்று சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு 6 mm டூல் இருக்குது. இதை வந்து நான் 6 mm டூலாக மாற்றிக்கிறேன். இது வந்து 6 mm டூலுங்க. இப்போ இந்த மாதிரி 6 mm எண்டு மில் வந்துட்டு ஸ்பிண்டிலில் மாட்டியிருக்கு. இந்த எண்டு மில்லில் வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன் ரிமோட்டை வச்சு அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். அந்த பிட்டை கொண்டு வந்து சைடில் இப்படி ஃபஸ்ட்டு டச் பண்ணிக்கணும். டச் பண்ணிவிட்டு Y+ அழுத்துனீங்கன்னா கீழே ஷீட்டுக்கு வெளியே இந்த பிட்டு வந்து இப்படி நிற்கும். இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் XY 0 பண்ணணும். XY = 0 இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது மறுபடியும் இந்த டூலை எடுத்துகிட்டு போய் இந்த ஷீட்டில் இந்த பக்கம் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா 0ல் வந்து நிற்கும். அப்போ அந்த இடத்துல மறுபடியும் XY வந்து 0 பண்ணணும். நீங்கள் 0 வந்துட்டு ரிமோட்டில் காட்டுறப்போ XY வந்துட்டு மறுபடியும் நீங்கள் 0 பண்ணணும். 0 பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ டூல் வந்து ஓடி டு ஓடி வந்து இதில் சென்டர் பாயிண்டில் டச் ஆகிருக்கு. இப்போது X+ல் அதாவது +X 3 mm உள்ளே தள்ளுறோம். X+ல் 1 2 3 mm உள்ளே தள்ளிடுவீங்க. ரெண்டாவது +Yல 3 mm உள்ளே தள்ளிட்டிங்கன்னா இப்படி வந்து டூலோட ஹாஃப் வந்து சென்டர் பாயிண்டில் நிற்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜினு. இப்படி தான் வந்துட்டு ஆர்ஜின் எடுக்கணும். சரிங்களா? இப்படி ஆர்ஜின் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் வந்துட்டு ப்ரோக்ராம் போட ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆட்கேமில் நம்ம லிமிட்டை செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த லிமிட்டுக்குள்ளே தான் எல்லாமே வந்துட்டு ட்ரா பண்ண போகிறோம். வெளியும் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே அலைன் பண்ணி நீங்கள் வச்சு கட்டிங் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆட்கேமில் வந்து ஆர்ஜின் எடுக்கிறது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டூலும் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுது, எப்படியெல்லாம் வந்துட்டு அலைன் பண்ணணும், எப்படி உள்ள வச்சு மெஷினிங் பண்ணுங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி போடுற வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.